சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு புதிய வகை தராசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. திருப்பூர் மாவட்டத்தில் 1135 ரேஷன் கடைகள் உள்ளன. 9,00,000 ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ளன. கடந்த பிப்ரவரி மாதம் மாவட்டத்தில் 2 ரேஷன் கடைகளில் புதிய தராசு பொருத்தப்பட்டு சோதனை ஓட்டம் பார்க்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது படிப்படியாக ரேஷன் கடைகளுக்கு தராசு வழங்கப்பட்டு வருகிறது. புதிய வகை தராசு ப்ளூடூத், யூஎஸ்பி கேபிள் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு வகையில் பாயிண்ட் ஆஃப் சேல் கருவியுடன் இணைக்கப்படுகிறது. தராசில் வைக்கக்கூடும் உணவுப் பொருட்களின் எடையே கார்டுதாரருக்கு வழங்கப்பட்டதாக பாயிண்ட் ஆஃப் சேல் கருவியில் பதிவாகிறது. விற்பனையாளர் சுயமாக பொருளின் எடையை உள்ளீடு செய்ய முடியாது. இதனால் ரேஷன் பொருட்கள் எடை குறைவாக விநியோகிப்பது தடுக்கப்படும். ஒவ்வொரு முறையும் தராசில் பொருள் வைத்த பின்னரே பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினில் பதிவு செய்ய முடியும் என்பதால் உதவியாளர் இல்லாத கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படும். விற்பனையாளர் இல்லாத நிலையில் ஒரே விற்பனையாளர் 2 ரேஷன் கடைகளை கவனிக்கின்றன. இதுபோன்ற கடைகளிலும் விற்பனை பாதிக்கும். தமிழ்நாடு கூட்டுறவு சம்மேளன மாநில பொதுச் செயலாளர் கூறியதாவது, ரேஷன் கடைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் புதிய வகை தராசில் உணவுப் பொருளை 50 கிராம் கூட குறைவாக எடை போட முடியாது. எனவே ரேஷன் கடைகளுக்கு கூட்டுறவுத்துறை ரேஷன் கடைகளுக்கு சரியான எடையில் பொருட்கள் வழங்க வேண்டும். உதவியாளர் இல்லாத கடைகளில் விற்பனையாளரே பில் போட்டு பொருட்களை எடை போட்டு வழங்க வேண்டியுள்ளது. ஒரே விற்பனையாளர் 2 கடைகளில் பணிபுரிய வேண்டியுள்ளதால் பணி சுமை ஏற்படுகிறது. புதிய வகை தராசு வழங்கப்படும்போது பணி சுவை மேலும் அதிகரிக்கும். விற்பனையாளர்கள் ஒவ்வொரு முறையும் தராசில் பொருளை வைத்துவிட்டு பாயிண்ட் ஆஃப் சேல் கருவியில் பதிவு செய்ய வேண்டி வரும். ரேஷன் காலி பணியிடங்களுக்கான நேர்காணல் நடத்தி 3 மாதங்களாகிறது. ஆனால் இன்னும் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. எனவே உடனடியாக மாவட்டம் முழுவதும் ரேஷன் கடைகளில் காலியான உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் மின் நுகர்வோருக்கான சிறப்பு முகாம், அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் உடனடி தீர்வு. அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியம் ஏப்ரல் 5ஆம் தேதி மின் நுகர்வோர் மற்றும் பொது மக்களிடமிருந்து மின்சார தொடர்பான குறைகளை துரிதமாக சரி செய்வதற்காக சிறப்பு முகாம் நடக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் மின் நுகர்வோர் மற்றும் பொதுமக்களிடமிருந்து மின் வாரியம் தொடர்பாக பல்வேறு புகார்கள் எப்போது எழுந்து வரும். இதில் மின் கட்டணம், மின் மீட்டர்கள், குறைந்த மின்னழுத்தம், சேதமடைந்த மின் கம்பங்கள் போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி காணப்படுகின்றன. இந்த பிரச்சனைகளின் தீர்வுக்காக தமிழ்நாடு மின்சார வாரியம் பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோரிடமிருந்து பெறப்படும் மின்சார தொடர்பான புகார்கள் அனைத்தையும் உடனடியாக துரிதமாக சரி செய்ய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஏப்ரல் 5ஆம் தேதி அன்று ஒரு சிறப்பு முகாம் நடத்த உள்ளது. இந்த முகாம் தமிழ்நாடு முழுவதும் நடக்கும். மின் நுகர்வோர் மற்றும் பொதுமக்களின் குறைகளை தீர்க்க இந்த முகாம் உதவும். மின் கட்டணம், மின் மீட்டர், குறைந்த மின்னழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும். தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அதில் மின் நுகர்வோர் மற்றும் பொதுமக்களுக்கு மின்சாரம் தொடர்பான பல புகார்கள் வருவதாக
கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக மின் கட்டணம், மின் மீட்டர், குறைந்த மின்னழுத்தம், சேதமடைந்த மின்கம்பங்கள் போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி வருகின்றன. இந்த பிரச்சனைகளை தீர்க்க வாரியம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு முழுவதும் ஏப்ரல் 5 சனிக்கிழமையன்று சிறப்பு முகாம் நடக்கிறது. காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த முகாம் நடைபெறும். தமிழகத்தில் உள்ள அனைத்து எஸ்பிஎஸ்யு இன்ஜினியர் ஓஎம்எம் அலுவலகங்களும் இந்த முகாம் நடக்கும். இந்த முகாமில் மின்சாரம் தொடர்பான புகார்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும். புகாரின் நிலை மற்றும் தேர்வு பற்றிய விவரங்கள் நுகர்வோருக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவிக்கப்படும். குறிப்பாக மின் கட்டணம், மின் மீட்டர்கள், குறைந்த மின்னழுத்தம், சேதமடைந்த மின் கம்பங்கள் மாற்றுதல் போன்ற பிரச்சனைகள் உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு அவற்றின் மேல் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாரியம் தெரிவித்துள்ளது. அதாவது மின் கட்டண பிரச்சனை, மீட்டர் பிரச்சனை, வோல்டேஜ் குறைவு, கம்பம் சேதம் போன்ற புகார்கள் உடனே கவனிக்கப்படும். எனவே இந்த முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்கள் மின்சார பிரச்சனைகளுக்கான தீர்வை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் முதுகுளத்தூர் அருகே அப்பனேந்தல் கிராமத்தில் 3 மாதத்திற்கு மேலாக கட்டி முடித்து திறக்கப்படாமல் இருந்த ரேஷன் கடை கட்டடம் தினமலர் நாளிதழ் செய்தி எதிரொலியாக 5 நாட்களில் கட்டடத்தை அதிகாரிகள் திறந்து வைத்தன. முதுகுளத்தூர் அருகே அப்பனேந்தல், நாகனேந்தல் கிராமங்களில் 200க்கும் மேற்பட்டவர்கள் ரேஷன் கடை இல்லாததால் 7 கிலோமீட்டர் உள்ள தண்டான் குடியிருப்பு கிராமத்திற்கு சென்று அரிசி உட்பட அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி வந்தன. இலவச அரிசியை கூட செலவு செய்து வாங்கி வரும் அவலநிலை இருந்தது. ரூபாய் 7.50 லட்சத்தில் அப்பனேந்தல் கிராமத்தில் புதிய ரேஷன் கடை கட்டணம் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வரவில்லை. கட்டணம் திறக்கப்படாததால் தற்போது வரை இலவச பொருட்களுக்கு பணம் செலவு செய்து வாங்கி வரும் அவலநிலை தொடர்கிறது. இதன் எதிரொலியாக கட்டணம் திறப்பு விழா நடந்தது. கூட்டுறவு சார் பதிவாளர் பொது விநியோக திட்டம் தலைமை வகித்தார். வட்ட வழங்கல் அலுவலர் மாரிமுத்து, முன்னாள் ஊராட்சி தலைவர் அழகம்மாள் முன்னிலை வகித்தனர். ஊராட்சி செயலர் பாலகிருஷ்ணன் வரவேற்றார். ரேஷன் கடை திறந்து வைக்கப்பட்டு மக்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டது. 3 மாதத்திற்கு மேலாக திறக்கப்படாமல் இருந்த கட்டடத்தை 5வது நாளில் அதிகாரிகள் திறந்து வைத்தனர். 50 ஆண்டுகளுக்கு மேல் பொதுமக்களின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக செய்தி வெளியிட்ட தினமலர் நாளிதழுக்கு மக்கள் நன்றி தெரிவித்தனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க.